இந்த மனுஷனை கட்டி போட்டுட்டு கூட இருக்கிறவங்கள கண்ணு முன்னாடியே சாகடிக்கிறாங்க. இதை தாங்கிக்க முடியாம அவரு வானத்தை நோக்கி பாக்குறாரு. அப்போ இவருக்கு மேல மேகம்லாம் கூடி அங்க இருந்து ஏதோ ஒரு சக்தி இவர் கிடைக்குது. அது கிடைச்சக்கு அப்புறம் இவர் கட்டி போட்டிருந்த அந்த ரெண்டு சங்கிலையும் உடைச்சி அதை வச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே துவம்சம் பண்றாரு. என்னடா இந்த சீனு வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு இந்த படத்தை சர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இந்த படத்தோடைய பெயர் தி லெஜெண்ட் ஆஃப் ஹெர்குலிஸ். இந்த படத்தை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கூஸ்பம் சீன்ஸ் இருந்துச்சு. சோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல அப்படிங்கிற ஒரு பேரரசர் தன்னோட படைபலத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கிறாரு. அங்க இருக்கிற அரசர்கள் எல்லாத்தையுமே இவரு ஒரே ஆளா சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. இது மட்டும் இல்ல பல நாடுகளை இவரு ஈவிரக்கம் இல்லாம அழிக்கிறாரு. இந்த ஆம்பிட்ரியன் அரசரோட மனைவி இவர் பண்ற பாவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் ஆல்கமைன். ஆல்கமைன் பல முயற்சிகள் பண்ணியுமே அதை தடுக்க முடியல. ஒரு நாள் இரவுல கோவிலுக்கு முன்னாடி சாமிக்கு முன்னாடி முட்டி போட்டு வேண்டாங்க, தயவு செஞ்சு என்னுடைய கணவரையும் அவர் நடத்துற போர்களையும் நிப்பாட்டுங்க, இல்லனா பல நாடுகள் அழியதான் போகுது அப்படின்னு வேண்ட. அந்த நேரத்துல திடீர்னு அந்த சாமிக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. அந்த பொண்ணு ஆல்கமைன் கிட்ட உன் கணவர் பண்றது ரொம்ப பெரிய பாவ செயல், அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கடவுள் ஜியூஸ நீ கணவரா ஏத்துக்கணும், அது மட்டும் இல்லாம அவருடைய குழந்தைய பெத்து வளர்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆல்கமைனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அந்த நாள் இரவுலயே ஆல்கமைன் தனியா பெட்ல படுத்திருக்கும் போது ஜியூஸ் கடவுள் அங்க வந்து ஆல்கமைன் கூட ரொம்பவே நெருங்கி இருக்காரு. அந்த நேரம் கரெக்டா ஆம்பிட்ரியான் வராரு. இத பார்த்த உடனே ரொம்பவே கோவமாகி யார் இது அப்படின்னு சொல்லி போர்வை விலக்கி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ரொம்ப ஆக்ரோஷமா அங்க இருக்கிற படை வீரர்கள் எல்லாத்தையுமே அது யாருன்னு போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆல்கமைன் கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு கடவுள் ஜியூஸ் மூலியமா ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆல்கமைனுக்கும் ஆம்பிட்ரியானுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. சோ எப்பயுமே அந்த குழந்தையோட இந்த குழந்தை சமமா வளர்க்கவே கூடாது, அதனால இந்த குழந்தைக்கு பெயர் அல்சைடிஸ் வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஆல்கமைன் யாருக்கும் தெரியாம ஜியூஸோட மகனுக்கு ஹெர்குலிஸ்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஹெர்குலிஸ்ங்கிற அல்சைடிஸ் வளர்ந்து ரொம்பவே பலமாவும் ஹேண்ட்ஸமாவும் மாறுதாரு. இவருடைய நாட்டிலேயே ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் ஹீப். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரையில ஜாலியா காட்டுக்குள்ள போறாங்க. அந்த ஹீப்ங்கிற பொண்ணும் ஹெர்குலிஸும் காதலிக்கிறாங்க. ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு தலைவன் வேற லெவல்ல மாஸ் காமிக்கிறாரு. ஹீப் ஒரு செயினை ஹெர்குலிஸ்க்கு கொடுக்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கறாரு. அவருடைய பெயர் ஐஃபெகுலிஸ். இவர் தான் ஹெர்குலிஸோட அண்ணன், அதாவது ஆம்பிட்ரியானுக்கும் ஆல்கமைனுக்கும் பிறந்த மொத புள்ள. இவர் வந்து ஹீப் கிட்ட உங்க அப்பா அங்க தேடிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருடைய ரொமான்ஸ கெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அல்சைடிஸ்ங்கிற ஹெர்குலிஸ நீ ஏன் கூடவா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாத வழியா ஐஃபெகுலிஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் ஒரு மிக கொடூரமான சிங்கம் அவங்க முன்னாடி வருது. ரெண்டு பேரும் இறங்கி தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா ஐஃபெகுலிஸ் சிங்கம் பக்கத்துல வந்த உடனே பயந்து அப்படியே நின்றுதாரு. ஆனா ஹெர்குலிஸ் அப்படி இல்ல, அந்த சிங்கத்தை கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காரு. அப்ப கூட ஐஃபெகுலிஸ் ஹெர்குலிஸ்க்கு உதவி பண்ணாம பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அல்சைடிஸ் அந்த சிங்கத்தோடைய தலையை திருகி வேற லெவல்ல சாகடிக்கிறாரு. ஆனா அந்த சிங்கத்தோடைய தோலை ஐஃபெகுலிஸ் கோட்டைக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் தான் சாகடிச்சேன் அப்படின்னு பெருமையா பீத்திட்டு இருக்காரு. அந்த நேரம் அல்சைடிஸ் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க அவன் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு அல்சைடிஸ அசிங்கப்படுத்துறாரு. அவர் கன்னத்துல சிங்க நகம் பட்டுருச்சு, இருந்தாலும் நான் அதை சும்மா விடல கொன்னுட்டேன் அப்படின்னு ஐஃபெகுலிஸ் பந்தா பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த யாருமே அதை நம்பல. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதை கொன்னது கண்டிப்பா அல்சைடிஸா தான் இருக்கும்னு. அந்த நேரம் இவங்களுடைய தந்தை ஆம்பிட்ரியான் அல்சைடிஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தராரு. என்னுடைய மகனான ஐஃபெகுலிஸ்க்கும் இளவரசி ஹீபுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அங்க இருந்த எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. இதை கேட்ட ஹீப் அங்க இருந்து கவலையோட அந்த கோட்டையை விட்டு வெளியேறிட்டாங்க. ஹீப் பின்னாடியே அல்சைடிஸும் தொடர்ந்து போயிருந்தாரு. அந்த நேரம் ஆம்பிட்ரியான் அவருடைய மகனான ஐஃபெகுலிஸ்க்கு தயவு செஞ்சு உன்னோட வீக்னஸ் காமிக்காத, நீ தான் இந்த நாட்டுக்கே அடுத்த அரசர், நீ பண்றதெல்லாம் பார்க்க உன்னை எப்படி இந்த நாட்டுக்கே அரசராக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்சைடிஸையும் ஹீபையும் படை வீரர்களை வச்சு மறுபடியும் கோட்டைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போயிடலாம், அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் வாழலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு நதியை கடந்துட்டா அதுக்கப்புறம் படை வீரர்கள் நம்மள தொடர்ந்து வரமாட்டாங்கன்னு அந்த ஆற கடக்க முயற்சி பண்ணும் போதே இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி மறுபடியும் கோட்டைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அல்சைடிஸ் நாட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணதுனால அவருக்கு தண்டனையா ஒரு போருக்கு ஆம்பிட்ரியான் அனுப்பி வைக்கிறாரு. அந்த போர்ல நீ ஜெயிச்சிட்டனா நீ ஆசைப்படுற வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றாரு. போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆல்கமைன் அல்சைடிஸ் கிட்ட அவரோட உண்மையான அப்பாவை பத்தியும் அவர் பேரு ஹெர்குலிஸ் அப்படிங்கிற உண்மையை சொல்ல இதை நம்பாம அல்சைடிஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. கோட்டையை விட்டு போருக்கு போகும்போது இளவரசி ஹீப் கிட்ட அல்சைடிஸ் நான் 3 முழு நிலவு வரதுக்குள்ள திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்ல இவருடைய வருகையை எதிர்பார்த்துட்டு ஹீபுமே காத்துட்டு இருக்காங்க. அல்சைடிஸும் அவருடைய 80 படை வீரர்களும் ஈஜிப்ட நோக்கி போறாங்க. அல்சைடிஸ் கூட சோட்டிரிஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான படை தளபதி இருக்காரு. அவருக்கு இந்த படை வீரர்களை தலைமை தாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போர் புரிய போறாங்க. ஆனா அங்க போனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான். அல்சைடிஸ கொல்ல அவங்க அப்பா ஆம்பிட்ரியான் தான் அந்த
அந்த ஆளுங்களை அனுப்பியிருக்காங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அல்சைடிஸ் சோட்டிரிஸ் தவிர அங்க இருந்த எல்லா படை வீரர்களையுமே கொன்றுதாங்க. அவங்க 2 பேர்கிட்ட யார் அல்சைடிஸ் கேட்கும்போது அல்சைடிஸை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாக போறீங்களா இல்ல வாழ போறீங்களான்னு கேட்க அல்சைடிஸ் துணிஞ்சு நாங்க வாழ போறோம், நாங்க உங்க நாட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவங்க நாட்டுக்கே போறாங்க. ஆம்பிட்ரியான் கிட்ட அல்சைடிஸ் இறந்துட்டான் அப்படின்னு செய்தி சொல்ல அவங்களுடைய நாட்டுல அல்சைடிஸுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. ரொம்ப பெரிய சோகத்துல ஆல்கமேனும் ஹீபும் இருக்காங்க. ஆனா ஆம்பிட்ரியானும் இஃபிகுலஸும் நல்ல வேளை இறந்துட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அல்சைடிஸும் சோட்டிரிஸும் அவங்களுடைய எதிரி நாட்டுல அடிமைகளா எல்லா வேலையுமே பாக்குறாங்க. ஹெர்குலிஸ் சோட்டிரிஸ் கிட்ட நான் கண்டிப்பா உன் மனைவியையும் பிள்ளைகளையும் மறுபடியும் உன்னை பார்க்க வைப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. இன்னொரு பக்கம் இஃபிகுலஸ் நான் சீக்கிரமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு சில யோசனைகளையும் தரணும் அப்படின்னு ஆல்கமேன் கிட்ட இஃபிகுலஸ் கேக்குறான். அதுக்கு ஆல்கமேன் உன் தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு ஆசை கேக்குதா அப்படின்னு இஃபிகுலஸ் மேல கோவப்படுறாங்க. அல்சைடிஸும் சோட்டிரிஸும் அடிமைகளா இருக்கிற இடத்துல ஒரு குத்து சண்டை நடக்குது. அதுல இவங்க 2 பேரையும் பங்கேற்றுக்க சொல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஆளுங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அப்போதான் ஹெர்குலிஸோட பலத்தை பார்த்து எல்லாருமே வியக்குறாங்க. இங்க ஆல்கமேன் கடவுளுக்கு முன்னாடி நின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஆம்பிட்ரியான் வந்து அவங்க கூட பேசும்போது நீ இன்னும் அல்சைடிஸ் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா, அதான் நமக்கு இஃபிகுலஸ்னு ஒரு பையன் இருக்காம்லன்னு நடிக்கிறாரு. அப்போ நீ கொன்னது சாதாரணமான ஆள் கிடையாது, அது ஜியூஸ் கடவுளோட பிள்ளை அப்படின்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஆம்பிட்ரியானை கொல்ல போறாங்க. ஆனா ஆம்பிட்ரியான் அதை தடுத்து நீ எனக்கே துரோகம் பண்ண பாக்கியா அப்படின்னு ஆல்கமேனை கொன்றுதாரு. அங்க கிரான் ஒரு பெரியவர் வராரு. அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க ராணி அவளுடைய பையன் இறந்ததை தாங்க முடியாம அவளே குத்திக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. ஹெர்குலிஸ் சோட்டிரிஸ் கிட்ட அந்த குத்துச்சண்டையை நடத்துற ஒரு பெரியவர் வந்து உங்க சண்டை பிரமாதமா இருந்துச்சு, இன்னும் நிறைய சண்டைகள் நீங்க போடணும் அப்படின்னு சொல்ல இந்த சின்ன சின்ன சண்டைகள் போடுறத விட ஒரு மிகப்பெரிய மைதானத்துல 6 பேர் கூட நாங்க 2 பேர் மட்டும் சண்டை போட போறோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பெரியவர் நீங்க ரொம்ப பலசாலி தான், ஆனா நான் உங்களை நம்ப போறது இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதல்ல ஒரு பரீட்சை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ண முடியும், நாளைக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே இருக்கிறதுலயே மோசமான 4 ஆபத்தான படை வீரர்களை வச்சு இவங்க 2 பேர் கூட சண்டை போட வைக்கிறாரு. அப்போ சோட்டிரிஸ்க்கு ரொம்ப பெரிய காயம் ஏற்படுது. சோட்டிரிஸ கொல்ல போறாங்க. அதை பார்த்த ஹெர்குலிஸ்க்கு ரொம்பவே கோபம் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிக்கிறாரு. அடுத்த போட்டியில சோட்டிரிஸால விளையாட முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல ஹெர்குலிஸ் நான் மட்டுமே அவங்கள சமாளிச்சிருவேன், சோட்டிரிஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்க்க வைப்பேன், நம்ம சீக்கிரமாவே நாடு திரும்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதானத்துக்கு போறாரு. அங்க வந்த 6 படை வீரர்களுமே ரொம்பவே ஆபத்தானவங்க. அந்த 6 படை வீரர்களையுமே ஹெர்குலிஸ் ஒரே ஆளா நின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஹெர்குலிஸோட பலத்தை பார்த்த அந்த மைதானத்துல இருந்த எல்லாருமே வியந்து போறாங்க. சோ இந்த போட்டியுடைய விதிமுறையே இவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு தான் சண்டை போட்டாங்க. இந்த போட்டியில இவங்க ஜெயிச்சதுனால அங்க இருந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க. ஆல்கமேனை ஆம்பிட்ரியான் கொல்லும் போது ஒரு பெரியவர் இருந்தார்ல, அந்த பெரியவர் இங்க வராரு. ஹெர்குலிஸ பார்த்த உடனே அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அவர் சொல்ல ஹெர்குலிஸ் ரொம்பவே கோவமா அவருடைய நாட்டுக்கு மறுபடியும் திரும்புறாரு. அவருடைய நாட்டு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்குள்ள போகும்போது ஒரு 4 படை வீரர்கள் அங்க உள்ள மக்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹெர்குலிஸ் அவங்கள அடிச்சு குதிரை மலை கட்டி அனுப்புறாரு. நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு அரசருக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இவரை கடவுளுடைய மகன்னு கொண்டாடுறாங்க. சோட்டிரிஸும் ஹெர்குலிஸ்ங்கிற ஒரு ஆளும் தப்பிச்சு வந்தது தெரிஞ்ச ஆம்பிட்ரியான் ரொம்பவே கோவப்பட்டு அவர் செட் பண்ண அந்த வீரர்களை கூப்பிட்டு நீ எப்படி தவற விட்ட, அவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சத்தம் போட என்னால பிரச்சனையானதை நானே முடிச்சு வைக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் அங்கிருந்து ஹெர்குலிஸை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஹெர்குலிஸை சந்திக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வராங்க. அது வேற யாரும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு திடீர்னு வந்தால அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஹெர்குலிஸ் கிட்ட உன் அப்பாவை நீ நம்பணும், கடவுள் ஜியூஸ் தான் உன்னுடைய அப்பான்னு நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னைக்கு உன்னுடைய அப்பாவை நீ நம்புறியோ அவர் உனக்கு நிறைய உதவிகள் பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல எனக்கு அவருடைய உதவிகள் எதுவுமே தேவையில்லைன்னு ஹெர்குலிஸ் சொல்றாரு. அன்னைக்கு நைட்ல ஹீபோடைய பெட்ரூமுக்கு இஃபிகுலஸ் போயிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் இறந்துட்டாம்ல, அதுக்கப்புறம் ஏன் அவனே நினைச்சிட்டு இருக்க, நான் உனக்கு வாழ்க்கை தர தயாரா இருக்கேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு போக இதை கேட்ட ஹீப் ரொம்பவே கவலைப்பட்டு கோட்டைக்கு மேல இருந்து கீழே விழ முயற்சி பண்றாங்க. கரெக்டான நேரத்துல வந்து அந்த பெரியவர் கிரான் ஹீப கீழே விழாம புடிச்சு அவங்க கிட்ட பார்த்தத சொல்றாரு. இதை கேட்ட ஹீப் ஹெர்குலிஸும் இவங்களும் சந்திச்ச ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. அந்த இடத்துல ஹெர்குலிஸ் குளிச்சிட்டு இருக்காரு. ஹெர்குலிஸ பார்த்த சந்தோஷத்துல ஹீபுக்கு சொல்ல வார்த்தை இல்லாம தகச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீப் கொடுத்த செயினை ஹெர்குலிஸ் காமிக்கிறாரு. பரவாயில்லையே இவ்வளவு தூரம் நடந்துமே இந்த செயினை நீ பத்திரமா வச்சிருக்கியே அப்படின்னு ஹீப் கேட்க இந்த செயின் தான் என்ன இவ்வளவு நாள் உயிரோடைய வச்சிருந்துச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஆம்பிட்ரியானோட ஆட்சியை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல துரதிருஷ்டவசமா சோட்டிரிஸ் அந்த வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிறாரு.
சோட்டிரிஸோட மனைவியை கொன்னு அவருடைய பிள்ளைய வச்சு மிரட்டி ஹெர்குலிஸ் எங்க இருக்கிறாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஹெர்குலிஸ கைது பண்ணி எல்லாரும் பாக்குற மாதிரி மக்கள் முன்னாடி அவரை 2 சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அவர் கண்ணு முன்னாடியே சோட்டிரிஸையும் ஹீபோடைய தந்தையான அந்த பெரியவர் கிரானையும் முட்டி போட வச்சிருக்காங்க. அப்போ கிரான அவர் கண்ணு முன்னாடியே கொன்றுதாங்க. அதுக்கப்புறம் சோட்டிரிஸ கொல்லும் போது அந்த நேரம் தான் ஹெர்குலிஸ் அவர் அப்பாவான ஜியூஸ் கடவுளை நம்புறாரு. அது மட்டும் இல்லாம ஏத்துக்கவும் செய்யறாரு. நான் உங்களை நம்புறேன் அப்பா அப்படின்னு சொல்லி வானத்தை பாக்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு சக்தி கிடைச்சி அந்த 2 சங்கிலியுமே புடுங்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இத பார்த்த ஆம்பிட்ரியானோ அவருடைய மகனான இஃபிகலிஸும் அங்க இருந்து கோட்டைக்கு தப்பிச்சு போயிருந்தாங்க. ஹெர்குலிஸ் படை வீரர்கள் எல்லாத்தையுமே திரட்டி அங்க இருக்கிற மக்களையும் கூட்டிக்கிட்டு கோட்டையை நோக்கி போர் புரிய போறாரு. அங்க கோட்டைக்குள்ள இஃபிகலிஸுக்கும் ஹீபுக்கும் கல்யாணம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீப் நான் ஹெர்குலிஸ் தான் காதலிப்பேன், அவர் இறந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரின்னு சொல்ல அந்த நேரம் ஹெர்குலிஸ் கோட்டைக்குள்ள வராரு. அவரை எதிர்க்க காத்துட்டு இருந்தா பல வீரர்கள் அவர் பக்கமே போயிருந்தாங்க. வீரர்கள் எல்லாத்தையுமே திரட்டி அங்க உள்ள நுழைஞ்சி ஆம்பிட்ரியான சண்டைக்கு கூப்பிடுறாரு. அப்போ கோட்டைக்குள்ள ஏகப்பட்ட வீரர்களை ஆம்பிட்ரியான் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஹெர்குலிஸோட அந்த வீரர்களையும் நடுசுல வச்சு சுத்தி வளைக்கிறாங்க. மறுபடியும் ஹெர்குலிஸ் இவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா ஜியூஸ் கிட்ட சக்தி கேட்கிறாரு. அப்போ வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இவர் கையில வச்சிருக்கிற வாள்குள்ள வருது. அதை வச்சு சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு வேற லெவல்ல துவம்சம் பண்றாரு. இத பார்த்த ஆம்பிட்ரியான் கோட்டைக்குள்ள போயிருந்தாரு. ஹெர்குலிஸ்மே இத ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஆம்பிட்ரியான சண்டைக்கு கூப்பிட இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் அம்மாவை கொன்னதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆம்பிட்ரியான கொல்ல போகும்போது கரெக்டா இஃபிகலிஸ் ஹீப கூட்டிட்டு வந்து அவளுடைய கழுத்துல கத்திய வைக்கிறாரு. என் அப்பா ஆம்பிட்ரியான விட்ரு பிரதர் அப்படின்னு ஹெர்குலிஸ் கிட்ட இஃபிகலிஸ் கேக்குறாரு. இல்லனா உன் ஹீப கொன்றுவேன், கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட அந்த நேரம் ஹீப் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும், நீ எனக்காக ஒண்ணு விட வேண்டாம் அப்படின்னு இஃபிகலிஸ் வச்சிருந்த கத்திய வச்சு தன்னோட நெஞ்சிலேயே ஹீப் குத்துனது மட்டும் இல்லாம இஃபிகலிஸ் நெஞ்சிலையும் குத்திருந்தாங்க. இத பார்த்த ஹெர்குலிஸ் ரொம்பவே ஆக்ரோஷத்தோட ஆம்பிட்ரியான் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா ஆல்கமேனை எந்த கத்திய வச்சு கொன்னாரோ அதே கத்திய வச்சு ஆம்பிட்ரியான ஹெர்குலிஸ் கொல்றாரு. ஹீப் இறக்க போற தருணத்துல ஹெர்குலிஸ் அவரோட மடியில வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்து கழிச்சு ஹீப் எப்படி உயிரோட வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஜியூஸ் கிட்ட ஹெர்குலிஸ் கேட்டு ஹீபோடைய உயிரை காப்பாத்திருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதோட தான் இந்த படம் முடியுது. சோ ஒரு வரலாறு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். மறக்காம இந்த படத்தை பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய படங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க.